வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மணமான காளான் பிரியாணி மசாலா வறுத்தரைச்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி மசாலா வறுத்தரைச்சி செய்யும் போதுங்க காளான் பிரியாணி வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் வேணும்னு சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு எல்லா விதமான தயிர் பச்சடி, குருமா, கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. வெறும்னா சாப்பிடவே அட்டகாசமாக இருக்குது இந்த பிரியாணி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் டம்ளர்லைங்க 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே வறுத்தரைச்சிக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறேன் 400 கிராம் அரிசி, 400 கிராம் காளானுக்கு இந்த அளவுக்கு மசாலா பொடி வறுத்தரைச்சிக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் உருண்டை மல்லி தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, இது கூடவே 5-6 கிராம்பு, சிறுதுண்டு பட்டை, 4-5 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, சின்ன சைஸில் பிரியாணி இலை 2. இதை லேசாக சூடு காட்டிக்கிட்டால் போதுங்க, ரொம்ப வறுபட வேண்டியதில்லை. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க. இப்போ சூடு ஆறிச்சுங்க. ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தாளிக்க 75 ml ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் சூடாகட்டுங்க. இது கூட தாளிக்க 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 சின்ன சைஸ் பிரியாணி இலை. இப்போ மசாலா பொருள் எல்லாமே வறுபட்டுருச்சுங்க. இது கூட 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாங்க லேசாக கீறி வச்சுருக்கேன். இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 நாட்டு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட 1 கைப்பிடி புதினா தலை, அரை கைப்பிடி மல்லித்தலை. இதில் தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க. வறுத்தரைச்ச பிரியாணி மசாலா பொடி. இப்போ மசாலா பொருள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் 400 கிராம் காளானை சேர்த்துக்கலாங்க. மீடியம் அளவில் காளான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ காளான் நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாங்க. 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கிட்டா போதும். நல்லா தண்ணி வடிச்சிட்டுங்க. அரிசி உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கறனால 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக டேஸ்ட் பார்க்கும்போது லேசாக உப்பு கரிச்ச மாதிரி இருந்தால் பிரியாணிக்கு உப்புன்னு அளவு வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் மணமான மசாலா வறுத்தரைச்சி காளான் பிரியாணி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.